ஹாய் மக்களே, நிறச்ச முடியால் அவதிப்படுறீங்களா? ரொம்ப கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. ஓடி ஓடி ஹேர் டேயாக வாங்கி போட்டு அலர்ஜி ஆகுதா? கவலையை விடுங்க. இந்த மாதிரி முடி கருகருன்னு வேணுமா? நம்ம சேனலை லைக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இது போல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொரு வீடியோவாக போய் பாருங்கள். இந்த மாதிரி முடி நமக்கு கண்டிப்பாக வந்துடுங்க. நிறச்ச முடிக்கு பாய் பாய் அப்படின்னு நிறச்ச முடிக்கு பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஓட விரட்டிடலாங்க. இந்த அளவுக்கு கருமையான முடி நமக்கு சூப்பராக வந்துடுங்க. இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கருகருன்னு, எந்த அளவுக்கு கொலன்னு எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம கலக்கி வச்சுருந்தோம் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு ஹேர் டை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம ஹேரு கருன்னு மாறி நமக்கு நிறைமுடியே வராதுங்க. காலத்துக்கும் நிறைமுடியே வராது, எட்டியே பார்க்காது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டைங்க. எப்படி பண்ணியிருக்கோன்னு தானே நினைக்கிறீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம டிகாஷன் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் நம்ம வேறு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். எப்படின்றத பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, டீத்தூள் தான் எடுக்கிறோம். சரிங்களா? பாருங்கள், டீத்தூள் ஒரு 2 ஸ்பூன் டீத்தூள் எடுத்துருக்கோம். அந்த டீத்தூளை நல்லா கருன்னு கருக விடணுங்க. கருக விட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதை பாருங்கள், என்ன கருன்னு மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். சூடாகவே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல டிகாஷன் நல்லா கிடைக்கும். இதை பாருங்கள், 1 டம்ளர் நம்ம டிகாஷனுக்காக தண்ணி ஆட் பண்ணுறோம். நல்லா சுண்ட வரணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பக்காவான சூப்பரான ஒரு ஹேர் டை கிடைக்கும். நல்லா சொல்லுங்க. அதோட சன்ரைஸ் 2 ரூபா காப்பி பொடி தாங்க. அந்த 2 ரூபா காப்பி பொடியை வச்சு இவ்வளோ சூப்பரான ஒரு ஹேர் டை ரெடி பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக முடியுங்க. எங்கள் சேனலில் இந்த போல் நிறைய வீடியோ இருக்குது, அதனால் நீங்கள் போய் பாருங்கள். நாங்கள் வெறும் 2 ரூபா செலவில் இந்த ஹேர் டை ரெடி பண்ண போகிறோங்க. 2 பாக்கெட்டை பிச்சு அதோட போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதித்து அந்த 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அதை நமக்கு 1 டம்ளராக கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம எந்த அளவுக்கு கொதிக்க விட்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு கஷாயம் நல்லா சூப்பராக இறங்கி வரும். அப்போ தாங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹேர் டை கிடைக்குங்க. அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டைங்க. இதை பாருங்கள். அதுங்களாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கருவேப்பிலை நேற்று வீடியோவில் காஞ்ச கருவேப்பிலை போட்டிருப்போம். இன்றைக்கி வீடியோவில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான் எடுத்திருக்கோம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கழுவிட்டு அதை நல்லா உருவி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நமக்கு அந்த டிகாஷன் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் இதை நம்ம ரெடி பண்ணிடுவோம். இப்போ இதை போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்துட்டு அதை என்ன பண்ண போகிறோன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுசாக தெரியும். இப்போ நம்ம அந்த அரைச்சிட்டு வந்த கருவேப்பிலையை நம்ம அந்த டிகாஷனோட ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஆட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடணும். ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா கிண்டி நல்லா சுண்ட வரணும். எந்த அளவுக்கு நம்ம சுண்ட வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான கருமை நிறம் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹேர் டை நமக்கு கன்ஃபார்மாக கிடைக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் சொன்ன கன்சிஸ்டன்சிலேயே ட்ரை பண்ணுங்கள். அருமையான ஒரு ஹேர் டை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டு நல்லா சுண்டணும். இந்த பாருங்கள் எவ்வளோ டிகாஷன் இறங்கியிருக்குன்ட்டு. நம்ம கருவேப்பிலையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அந்த கருவேப்பிலையும் நம்ம போட்டு கொதிக்க விடும் பொழுது நல்லா அருமையான ஒரு ஹேர் டை கிடைக்கும். என்னடா இவங்க போட்டதையே போடுறாங்கன்னு நினைக்க வேணாம். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு வித்தியாசம் நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம். நம்ம என்னென்னா இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து இதில் போட்டு நல்லா கொதிக்க விடும் பொழுது நல்லா டிகாஷன் இறங்கிடும். இந்த பாருங்கள், அதை ஒரு பவுலில் நம்ம வடிகட்டி எடுக்கிறோம். 1.5 டம்ளர் ஊற்றணும். ஆனால் நம்ம எடுத்த டம்ளருடைய அளவு 1 டம்ளர் கிட்ட நெருங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த டிகாஷன் எடுத்து நம்ம தனியாக வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அவுரிப்பொடி தான் நம்ம எடுத்துருக்கோம். 2 ஸ்பூன் அவுரிப்பொடி போட்டிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம பொடி போடுறது மருதாணி பொடி. இந்த மருதாணி பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். எல்லாமே முடிக்கு ரொம்ப 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 நன்மை கொடுக்கக்கூடிய பொடிகள் தான். இந்த பொடி எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நம்ம வாங்கி வச்சுக்கலாம்.
அப்படி இல்லைன்னாலும் நம்ம மருதாணிலாம் பார்த்திங்கன்னா மருதாணி இலையை வாங்கி மருதாணி அதை வச்சு கூட நம்ம காய வச்சு அரைச்சி கூட வைக்கலாம். நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கஷாயம், அதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான ஒரு பொடி ஆட் பண்ண போகிறோம். அந்த பொடி என்னன்றதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த பொடி என்னன்றது உங்களுக்கு தெரியும். வெயிட் பண்ணுங்கள். நல்லா கிண்டி விடுங்க. நமக்கு தேவைக்கு ஏற்ப மாதிரி கிண்டி விடுங்க. அந்த கஷாயத்தை ஊற்றி கிண்டுங்க. நமக்கு எந்த இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு ஒரு முக்கியமான பொடி சொன்னல, இந்த பொடி தான். இந்த பொடி என்ன அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோவே நாங்கள் போட்டிருக்கோம். நாங்கள் சேமிப்பில் வச்சுருக்க பொடியை தான் எடுத்து நாங்கள் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் அந்த பொடி என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா கண்டிப்பாக எங்களோட வீடியோவில் போய் பாருங்கள். அந்த பொடி அதில் இருக்குது. இதை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதை வச்சு தான் நாங்கள் இந்த ஹேர் டேயை நம்ம ரெடி பண்ணுறோம். பாருங்கள், நல்லா கருகருன்னு வந்துடுங்க. பாருங்கள், நமக்கு தேவையான அளவு அந்த டிகாஷனை ஆட் பண்ணி ரொம்பவும் தண்ணி ஆகிடக்கூடாது, ரொம்பவும் குளக்குளன்னு இருக்கக்கூடாது. நல்லா நார்மலாக இருக்க மாதிரி நல்லா நமக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான ஒரு ஹேர் டேங்க. கண்டிப்பாக இது வந்து வாரத்தில் 2 முறை பயன்படுத்துங்க. நம்ம முடி கண்டிப்பாக கருமையாகும். எதுவுமே உடனே கருமையாகும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து வெளியில் வாங்குகிற ஹேர் டே வந்து நமக்கு நிரந்தரம் கிடையாது. இது வந்து நிரந்தரம், ஆனால் லேட் ஆகும். அவ்வளோதான், இதுதான் உண்மையும் கூட. நமக்கு உடனே கருகருன்னு இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா அது நிரந்தரம் கிடையாது. ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக கருமையாக்கிடும் முடிய. போட்ட உடனே நமக்கு கருமையாகும்னா அது முடியவே முடியாதுங்க. அதனால் வெயிட் பண்ணுவோம். ஒரு வாரத்தில் 2 தடவை போடுங்க. ஒரு 2 மணி நேரம் விட்டுட்டு நார்மல் வாட்டர்லேயே குளிங்க. என்னடா எல்லாமே போயிடுச்சுன்னு நினச்சி வருத்தப்படக்கூடாது. கண்டிப்பாக அதை போட போட நமக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட், அருமையான ஒரு ஹேர் டே கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஒரு 2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் விட்டுட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். நம்ம எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். வச்சுட்டு இதனுடைய ரிசல்ட் என்னன்றதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆஹா இவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டே நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு அரை மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு டீயை குடிச்சு வந்து பார்க்கலாம். இது பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆஹா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கருமையான ஒரு ஹேர் டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், எடுத்து கையில் வைக்கும் போதே பாருங்களேன், அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோ இதாக நைஸாக கையில் பாருங்கள், எடுக்க ஒட்டுது பாருங்கள். பாருங்கள், எடுக்க பார்த்திங்களா, எடுத்து நம்ம கையில் தேய்க்க கருமையாகுது. அதே மாதிரி நம்ம முடியில் போட கருமையாகும். அவ்வளோ அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவுமே அவ்வளோ அருமையாக போட்டிருப்போம். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா, எவ்வளோ குளன்னு நம்ம எடுத்து அப்படியே இவ்வளோ இது பண்ணும் போதே நமக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ கருமையாக தார் மாதிரி இருக்குது பாருங்கள். எடுத்து அப்படியே கையிலேயே அப்ளை பண்ணலாங்க. இப்போ நாங்களாம் எடுத்து கையிலேயே எனக்கு என் வீட்டுக்காரம்மா அப்ளை பண்ணி விட்டாங்க. அப்ளை பண்ணி விட்டதையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். எடுத்த உடனே என்னுடைய வீடியோ தான் ஃபஸ்ட்டு வந்தது, அதுலேயும் நான் காமிச்சிருக்கேன். நமக்கு அப்ளை பண்ணி நம்ம குளிச்சுட்டு வந்ததையும் காமிக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது பார்த்திங்களா. இந்த அளவுக்கு கருமை நிறம் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹேர் டை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி உடனே நமக்கு எதுவுமே கருமை நிறம் வரவே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். வாரத்தில் 2 முறை பயன்படுத்துங்க, கண்டிப்பாக கருமையாகிடும். இந்த பாருங்கள், என்னை உட்கார வச்சு தேய்ச்சி விட்டாங்க. இங்கே என் ஒய்ஃப் கையில் தான் தேய்ச்சி விட்டாங்க. தேய்ச்சி விட்டு எப்படி இருக்கு பாருங்கள், ஃபுல்லாகவே தேய்ச்சாச்சு. கருன்னு எப்படி இருக்குது பார்த்திங்களா. இதே மாதிரி குளிச்சுட்டும் வந்து எப்படி காமிச்சிருக்கோம் பாருங்கள். அவ்வளோ அருமையான ஒரு சூப்பர் ஹேர் டை. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள், எல்லா வெள்ளை முடியும் போய் நமக்கு சுத்தமான ஒரு கருமை முடி கிடச்சிருக்கு. நம்ம எங்கேயும் அலைய வேணாம், நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே தான் இந்த ஹேர் டை பண்ணியிருக்கோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.